நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அருமையான ஜோசா டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிலுவை நிழல் ஊழியத்தில் கர்த்தர் இதுவரைக்கும் அடிமை நடத்தியிருக்கிறார். ஒருவேளை எங்களுடைய பலத்தினால் அல்ல, எல்லாமே அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஊழியத்தை கூட செய்யும்படியாய் ஒருவேளை இதுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கூட அவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஸ்தாபனத்துக்கு பிள்ளைகளுக்கும் கூட நான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம ஆண்டவர் பேசுகிறவர் பாருங்கள், எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், ஒரு பக்தனை குறித்து ஒரு தேவதாசன் மரித்தவர்களை லண்டனில் மரித்தவர்களை 41 பேரை எழுப்பியிருக்கிறாராம். ஆமாம், அப்படி எழுப்பும்போது ஒரு நாள் ஒரு சிலர் கேட்டாங்களாம், எப்படி இதனுடைய ரகசியம் என்ன, இப்படிலாம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறாரே, சீக்ரெட் என்னன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், ஒரு நாளைக்கு 100 அதிகாரம் வாசிப்பேனாராம். வேதத்தை 100 அதிகாரம் வாசிப்பார். அப்போ நம்மலாம் எவ்வளோ குறைவாக இருக்கிறோம்ல. இப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாமும் கூட நம்ம வேதத்தை நேசிப்போம். 100 அதிகாரம் வாசிப்பார். கர்த்தர் பார்த்திங்கன்னா அவ்வளோ வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தினாராம். நாமும் கூட அதை செயல்படுத்தலாமே. ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனுஷனுக்கு, அதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது. ஒன்று நம்ம பரலோகம், இல்லாட்டி நரகம் தான். நம்ம ஆயத்தப்படுவோமா, நம்ம வேதம் அதிகமாய் வாசிக்கணும். ஆனால் அதை தான் முடியலை. இப்போ நிறைய எல்லாம் நமக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம், ஆனால் அதுக்கு நேரம் நமக்கு கொடுக்க முடிவதில்லை. நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், எல்லாரும் அதிகமாய் வேத தியானம் செய்வோம். சங்கீதம் 1 சொன்ன வண்ணமாய் நம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் கூட வாசிப்போம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. என் ஜனங்கள் 14ஆம் வசனம் பின்பாகத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவும் கர்த்தர் தான் சொல்கிறார். பாருங்கன்னா, கர்த்தர் சொன்னார்னா கட்டாயம் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி சொல்கிறார். எரேமியா தீர்க்கன் மூலமாய், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்காக அநேகம் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நன்மைகளை செய்கிற தெய்வம், நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கோன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, முதலாவது பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து நமக்கு ஆண்டவர் மன்னிப்பு, நமக்கு நன்மைகளாக நிரப்ப போகிறாராம். ஒரு மனுஷனுக்கு பாவ போராட்டம் இருக்கும்போது அவனால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அவனால் ஒரு சந்தோஷமாக பேசக்கூட முடியாது. அவன் உள்ளே வெளியே நல்லா பேசினது போல் இருந்தாலும் கூட உள்ளே அவனுடைய மனசாட்சி குத்தி கொண்டே இருக்கும். ஒரு தவறு செய்துட்டோன்னா, ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தாலே தெரியும் நமக்கே ஏதோ மாட்டிக்கிட்டாங்கன்னு. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார், முதல்ல பாவத்திலிருந்து உனக்கு நான் மீட்டு அவனுக்கு நன்மை தருவேன்னு சொல்கிறார். என்ன செய்வாராம் பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். நம்மளை பார்த்து சொல்கிறார், என் ஜனம்னு சொல்கிறார். நம்மளை பார்த்து நம்ம கீழ்ப்படியாத நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி வணங்கா கழுத்துள்ளவங்க தான். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நம்மளை பார்த்து என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை. அவர் அளிக்கிற நன்மை என்ன யோசித்து பாருங்கள். இந்த உலக பிரகாரமான நன்மை நிறைய கேட்குறோம், நல்லது வாங்கியிருக்கிறோம், நல்லது பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அனுபவிக்கிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவர் இதில் சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம், முதல்ல நம்முடைய பாவத்திலேருந்து நம்ம மன்னித்து நம்ம விடுவிக்க போகிறாராம். ஒருவேளை இன்றைக்கி பாவம் செய்யாத வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது.
இன்றைக்கி வாலிபர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக அடிக்ட் ஆகியிருக்காங்க. பெற்றோர்கள் ஒரு விதமாக இந்த நான் கவலை அப்படி இப்படின்னு அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நம்ம பார்த்து சொல்கிறாரு. முதல்ல அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 103 அதிகாரம் 3-4 பார்த்தீங்கன்னா 5 அப்படி எழுதியிருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. முதல்ல அக்கிரமங்களெல்லாம் நம்மளுக்கு மன்னிக்க போகிறாராம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நாம் ஓடி வருவோமா? மன்னிப்பு. ஒருவேளை மனசாட்சி பாவம் நம்ம குத்தி கொண்டு இருக்குமோனால் நம்மால் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆலயத்துக்கு ஒழுங்காய் போக முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, கர்த்தரை தரிசிக்க முடியாது, கர்த்தரோடு பேச முடியாது. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பிசாசு மொத்தத்தில் கீழே தள்ளிடுவான். ரொம்ப கவனம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பேன். ஆனால் நம்ம அந்த கள்ளன் வந்தது போல் நம்ம வரணும். அநேக தேவ பிள்ளைலாம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து மன்னிப்பு ஆண்டவராக இயேசுபாட்டை பெற்றுக்கொண்டாங்க. வந்தாங்க, அழுதாங்க. சகோதரிலாம் அழுது இயேசுப்பா காலில் கண்ணீர் சிந்தி மன்னிப்பு வாங்கிட்டு போனாங்க. யோவான் 8 அதிகாரத்தில் பாவம் செய்த ஸ்திரீ உடனே இயேசுபாட்டை மன்னிப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே கள்ளன் வருகிறான். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 42 இயேசு அவனை நோக்கி, பாருங்கள், இயேசுவை நோக்கி அந்த கள்ளன் வர்றான் பாருங்கள். நம்ம கூட இன்றைக்கி ஆண்டுட்டு அப்படி வருவோமா? நம்ம அர்ப்பணித்து நம்ம எல்லா காரியங்களையும் என்கிட்ட குறைவுண்டப்பா. நம்ம எல்லாருமே குறைவுள்ளவங்க தான், எல்லாருமே குறைவுள்ளவங்க தான். ஏசுப்பாவை தவிர நம்ம எல்லாருமே குறைவுள்ளவங்க தான். ஏசுப்பாவை சொன்னார், ஆமாம், அவர் மட்டும்தான் வல்லமை உள்ளவர், பரிசுத்தமானவர். எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். வர்றான் பாருங்க, ஒரு கள்ளன். எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம், யாருமே அவனை ஏற்ற கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி தானே? யோசித்து பாருங்களேன். கள்ளனை எல்லோரும் பார்ப்போமா? கள்ளனாலே எப்போ பயப்படுவோம். ஆனால் இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அப்பாவு கூட அந்த நேரத்தில் கூட நம்ம அன்புள்ள நேசர் அவர் பாருங்கள், இயேசுப்பா சொல்கிறாங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வேளையில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட சில பாவத்தில் சிலர் போராடி கொண்டிருக்கலாம். சில இச்சையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், சில அடிக்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரகசிய பாவமாக இருக்கலாம், போதை வஸ்துக்களாக இருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட சில அதில் அடிமையாக இருக்காங்க. நீங்கள் எந்த பாவத்தில் அடிக்டாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வருவீங்களா? ஓடி வாங்க. ஆண்டவர் ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். கரம் நீட்டி அழைத்து கொண்டு இருக்கிறார். தேவஜனமே, பாவம் விஷத்தை போன்றது. பாவம் கொன்றும். கொஞ்ச காலம் நல்லா ஓடுற மாதிரி இருக்கும், பாவம் கொன்றுவிடும். மிகவும் கவனம். ஒருவேளை இதை பார்க்குற தேவ பிள்ளை, எனக்கு பாவத்தை விட முடியலையே, மறுபடியும் அதை போய் செய்கிறேன்னு அங்கலாய்க்கிறாயா? இன்றைக்கி கல்வாரி வருவாயா? ஒரு கள்ளனை போல வருவாயா? கள்ளன் பாருங்கள், எதையுமே பார்க்கல, யாரையுமே பார்க்கல, சிலுவையில் வேதனையோடு தொங்குற ஒன்றையும் அதை நினைக்கல. என்ன நினச்சிருங்கப்பா. அந்த நேரத்தில் அவனுக்கு தெய்வமாய் தோன்றினார் இயேசு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கூட எவ்வளோ போதிக்கப்படுகிறோம், எவ்வளோ கேட்குறோம். வருவீர்களா? ஓடிவா. உன் பாவத்தை விட்டு, உன் அக்கிரமத்தை விட்டு, உன் சாபத்தை விட்டு ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயவருத்தவர். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கு சொல்கிறார். மன்னிப்பு அவருடையது. மன்னிச்சது சொல்லவே மாட்டார். மாப்பாவியான கள்ளனும் ஊற்றில் மூழ்கினா, மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தா. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார், பாவம் நீங்க சிலுவையில் ஊதீரம் சிந்தினார். தேவ பிள்ளையே,
உனக்காக அந்த ரத்தம் இன்றைக்கு உறையவில்லை. ஓடிவா, இன்றைக்கு உன்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு, அந்த பாவத்தில் உன்னை மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார். உன்னை தூக்கி எடுப்பதற்காக, குழியில் இருக்கிற அசுத்தமான குழியில் இருக்கிற கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், அசுத்தமான குழியிலே நீ நின்று கொண்டு இருக்கிறாய், அது உன்னை நாரடித்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அந்த அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, 12ஆம் வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்கிறது. இயேசுவா சொல்கிறாரு, நீ இன்னைக்கு கல்வாரிக்கு வா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். இந்த வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. அவ்வளவு மேற்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, தூரத்தை எண்ணவே முடியாது, அளக்க முடியாது, அவ்வளவு தூரமாய் உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் நீக்கிவிட்டேன். அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், இன்னைக்கு கல்வாரிக்கு ஓடி வருவீர்களா? எல்லாருமே பாவ மன்னிப்பு நம்ம பெற்று ஒவ்வொரு நாளும் பெற வேண்டியதாக இருக்கிறது. மாம்சம் எழும்பி விடுகிறது, மாம்சம் எழும்பி விடுகிறது, பாவம் கண்களிலே வந்து விடுகிறது, வார்த்தையிலே வந்து விடுகிறது, நடக்கையிலே வந்து விடுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். அந்த இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு ஆண்டவரே எங்களை மன்னியும் கேளுங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். என் தேவ பிள்ளையே, எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நீக்கி உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். மனசாட்சி குற்றப்படுத்துகிற மனசாட்சி, தேவ சமத்துக்கு போக முடியாதபடி, ஆலயத்துக்கு போக முடியாதபடி, செவிக்க முடியாதபடி உன்னை பின்னோக்கி தள்ளுகிற எல்லா சாபத்தின் பாவத்தையும் இன்றைக்கு மன்னிக்கும்படியா இயேசு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை உன்னை விட்டு நீக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். வருவீர்களா? கல்வாரிக்கு ஓடி வாருங்கள், குடும்பமாய் ஓடி வாருங்கள், தனிப்பட்ட நபராய் ஓடி வாருங்கள். அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும். மகா பரிசுத்தர் அல்லவா ஆண்டவர், பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது நமக்கு கட்டளை. தேவ பிள்ளையே, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவரே கேளுங்க, நான் கல்வாரிக்கு வருகிறேன்ப்பா, என் கண்களை பரிசுத்தப்படுத்தும், என் நாவை பரிசுத்தப்படுத்தும், என் வார்த்தையை பரிசுத்தப்படுத்தும், என் நடக்கை பரிசுத்தப்படுத்தும், என் உணர்வுகளை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்பீர்களா? எல்லா அசுத்தனும், வேதம் அப்படி சொல்கிறது, அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்தில் வருவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, அசுத்தன் விருத்த சேதனம் இல்லாதவன் நம்மிடம் வர முடியாது. கல்வாரிக்கு ஓடிவா. இரத்தத்தின் வல்லமை, ஒரு இரத்தத்தின் வல்லமை உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் மூடும். தேவ பிள்ளையே, வாலிபனே ஓடிவா, வாலிபனே ஓடிவா. வாலிப ரத்தத்தை உனக்காக சிந்தினார், நமக்காக இயேசுப்பா சிந்தினார். அந்த ரத்தம் உன்னை நோக்கி ஓடி வருகிறது. இன்றைக்கு அந்த ரத்தம் உன் குடும்பத்துக்குள்ளாய், ரிவல்பா, உன் சிந்தைக்குள்ளாய் வருகிறது, சிந்தைக்குள்ளாய் வருகிறது. எல்லாவற்றிலும் பாவ போராட்டங்கள் இன்றைக்கு உன்னை விட்டு விலகுகிறது என்று இயேசு சொல்லுகிறார். அது பாவத்தினால் வந்த வியாதி. பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? அந்த வசனம் சொல்லுகிறது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இயேசுபட்ட சொல்லுங்க, நான் செய்த பாவத்தினால் வந்த இந்த வியாதி என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு மாறட்டும் என்று கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேகரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி எத்தனையாய் ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் அந்த காரியங்களுக்கு ஓடி வாருங்கள். அப்படிப்பட்ட உன்னதமான பரிசுத்தத்துக்குள் ஓடி வாருங்கள். இயேசுப்பா உன்னை உன்னதமான பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி உன்னை உன்னதமானவராய் உன்னை மாற்றப் போகிறார். தேவ பிள்ளையே, இந்த 2வது சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அன்று சொல்கிறாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு. இனிமேல் மரணம் தான், இந்த பாவம் செஞ்சிட்டோம், எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு வாழ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஆண்டு சொல்கிறாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டு உனக்கு வெற்றி தருவேன். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓடி வாருங்க. பாருங்க, தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான். அதனால் பார்த்தீங்கன்னா, தாவீதை கர்த்தர் என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். அவன் பப்ளிக்காக ஆண்டுகிட்ட சொல்கிறான், நான் தெரிஞ்சிட்டேன் ஐயா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. வந்தான். அதான் சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சிலர் பாவத்தை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை.
கல்வாரிக்கு வந்துட்டா நம்மளை ஓப்பன் பண்ணிடணும். என்ன ஓப்பன் பண்ணுறேன் ஐயா, என்னை அப்படி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிராணனை, உன் பயம், உன் மரண பயம். சிலரை பார்க்குறவங்க பயந்து போயிருக்கிறீங்க. மரண பயம். என்ன பயம் தெரியுமா? பாவத்தினால் வந்த மரண பயம். அப்படி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு தெரியாது. கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும், பாருங்க, கிருபை, ஒரு மேலான கிருபையை உங்களுக்கு தரப்போகிறார். இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கிருபை என்பது பரலோக கிஃப்ட்டு தேவ பிள்ளையே. ஆமாம், கிடைக்காதது பெரிய கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு தரப்போகிறார். அதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்கிறாரு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க போகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ரெண்டாவது, நீங்கள் ஏசப்பா என்னை முற்றிலும் நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், இருதயத்தை கொடுக்குறேன்ப்பா, என்னை முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அழிவுக்கு விலைக்கு மீட்பேன், உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன், நான் அதை சொல்லி காமிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா மேற்குக்கும் கிழக்கும் தூரமாக கொண்டு போட்டார். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதய வையண்ணி என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பாய். ஆண்டவரை பாருங்க, பாவத்தை ஒரு நாளும் சுட்டி காட்ட மாட்டார். உங்களை வா மகனேன்னு கூப்பிட்றாரு. மன்னித்து உங்களை முடிசூட்ட போகிறாராம். முடிசூட்டி, எனக்கு அன்பான தேவஜனமே, பார்த்தீங்கன்னா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். சொன்னார்ல, நன்மையினால் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை சொன்னார். மீட்பே ஒரு பெரிய நன்மை, மரண மீட்பு அதை விட பெரிய நன்மை. இங்கே சொல்கிறாரு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒருவேளை மரணத்திலிருந்து கூட எல்லாம் விடுவித்து உனக்கு புதிய பலனை, உன் சரீரத்தில் புதிய பலனை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில் புதிய கிருபையை தரப்போகிறார். அடிமைக்கு தந்தார் தெய்வ ஜனமே. உண்மையிலே 2001 மறிக்கும் தருவாய், மரணம் வந்துருச்சுன்னு தான் எல்லா டாக்டர்லாம் சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், புதிய பலனை தந்திருக்கிறார், புதிய கிருபை தந்திருக்கிறார். இதெல்லாம் உண்மை. நீங்கள் கூட சிச்சுவேஷனில் நினச்சிட்டு இருக்கலாம், இது அவ்வளோதான், நம்ம அவ்வளோதான், நம்ம பலவீனம் முதியோர்களாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அவர் அப்படி நம்மளை பார்க்கலை. புதிய பலனை உங்களுக்கு தரப்போகிறார். கழுகுக்கு சமனமாய். கழுகுக்கு ரிவலவ சந்தரபு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலே காற்றே இல்லட்டா கூட அது எதிர்த்து பறக்குமா? அப்படிப்பட்ட காரியத்தை கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். ரீமன சந்தரபு கலவா, கர்த்தருக்கு அப்படி நம்மை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு நன்மையினால் உங்களை நிரப்ப போகிறார். வாலிபனே, பெற்றோரே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு பாவத்தை மட்டும் நீங்கள் விட்டுறணும். இதுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையே என்ன தெரியுமா? பாவம் மட்டும்தான். நன்மைகள் கர்த்தர்கிட்டருந்து ரட்சிப்பு வாங்காததுக்கு பாவம் தான் பெரிய தடை. அறிக்கை பண்ணாதான் தடை. மறுபடியும் செய்து கொண்டு இருக்கிறது தான் தடை. மறுபடி பாவம் செய்யக்கூடாது. அந்த ஸ்திரியை பார்த்து இயேசுவா சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார், அனுப்பினார். இனி பாவம் செய்யாதே. அது அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இனி செய்யாதே, இனி செய்யக்கூடாது, இனி புறம் பேசக்கூடாது, இனி அங்கே இங்கே மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் பவுல் சொன்னது மாதிரி மன்னித்து விடுவோம் தேவ பிள்ளையே. ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டுமா செய்கிறாரு? இந்த 11ஆம் வசனம் சொல்லுது, அதை வாசித்து பாருங்கள். 103 சங்கீதம் 103:11, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்குதான். கிருபை, இந்த கிருபையை உங்களுக்கு ஆண்டு தரப்போகிறார். இந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? உங்களை உயர்த்தும், உங்களை கனப்படுத்தும். பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல்
அவ்வளோ அவருக்கு பயப்படுகிறோமே அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறதாம். பாவத்தை மேற்க கொண்டு தள்ளிட்டாரு, கிழக்க கொண்டு தள்ளிட்டாரு, எல்லைக்கு அப்பாற்பட்டு தள்ளிட்டாரு. இங்கே நன்மையினால திருப்தியாக்கி முடிசூட்டி கழுவுக்கு சமானமாக இதெல்லாம் தருவார் தேவ பெற்றோரே. இது செய்வார், அவர் செய்து கொண்டு இருக்கிறார், செய்யணும் செய்வார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். கர்த்தர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய கிருபை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த காலை தோறும் உங்களை அந்த கிருபை வந்து உங்களை எழுப்பும். ஆமாம், அந்த கிருபை உங்களை ஜெபிக்க வைக்கும், உங்களை நடத்தும். ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். முதல்ல ரட்சிப்பு, பாவத்திலிருந்து வெற்றி உள்ள வாழ்க்கை. ஐயோ விழுந்து போமா, இல்லவே இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபிக்கணும். நான் மரண பரியந்த என்னை உண்மையாக நடத்திருங்கப்பா, என்னை பரிசுத்தமாக நடத்திருங்க. நான் டிவிக்கோ சீரியலுக்கோ ஆண்டவரே செல்லுக்கு அடிச்சோ எந்த ஒரு பாவத்துக்கோ இந்த உலக இச்சைகளுக்கோ நான் அடிக்ட் ஆகிடக்கூடாது. அப்படி ஜெபிப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு உதவி செய்வார். தேற்றரவாளன் நம்ம கூட இருக்கிறார். பாவத்தை கண்டிக்கிறவர், பாவம் செய்யாதபடி தடுத்து நிறுத்துகிறவர், கண்டிக்கிறவர், திருத்துகிறவர் நம்ம கூட இருந்து நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் விலக்கிட்டாருமா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ரத்தத்தின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கல்வாரிக்குள்ள ஓடிவாங்க. கள்ளனை உடனே சேர்த்து கொண்டாரே. தாவீது ராஜாவை உயர்த்தலையா? அறிக்கை பண்ணுங்க. சிலர் மறைச்சிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இல்லவே இல்லை, மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் என்ன சொல்ல முடியும்? வேதம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. பாருங்க, நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேதம் அப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னேன். இயேசுவா சொன்னார், நான் பேசிட்டு இருக்கும்போதே சொன்னார், வேதம் சொல்லாத மகளே, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லு என்று சொன்னார். வேதமும் ஒன்று தான், இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னார். நடுங்கி போனேன். இயேசுப்பா எவ்வளோ, அப்போ எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு புதிய வாழ்வு, புதிய கிருபை, புதிய நன்மை, புதிய ஆசீர்வாதம், வெற்றி, கிருபை, பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ எதுவுமே அளவிட முடியாத கிருபை உங்களை வந்து சேரும். ஒரு மனிதனை உயர்த்துவதே கிருபை தான். மரியாளோடு பேசினது கிருபை, தாவீதை உயர்த்தினது கிருபை, மோசையோடு பேசினது கிருபை. கிருபை என்பது ஒரு மேலானது. அப்படி நடத்தும், நம்மை வித்தியாசமாய் நடத்தும். பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். 3வது ஆண்டு சொன்னார், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாம். நீங்கள் யாராம்? அப்படிப்பட்ட பிளஸிங்க. நீங்கள் வரும் முன்னே, நீங்கள் ஆலயத்துக்கு வரும் முன்னே அங்கே வந்துடுவாராம். உங்கள் ஜெப இடத்துக்கு நீங்கள் சாயங்காலம் குடும்ப ஜெபம் பண்ண போகிறீங்களா, தனி ஜெபம் பண்ண போகிறீங்களா, காலையில் ஜெபிக்க போகிறீங்களா, 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறீங்களா, 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறீங்களா? உங்கள் ஜெப வேலையை கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்களேன். கொஞ்சம் ஒரு நோட்டை எடுத்து குறித்து வைங்க. பார்க்குற தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொன்னார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம், வந்து இருப்பாராம். உங்களுக்கு முன்னே நம்ம போய் ஜெப வேலைக்கு முன்னல சர்ச்சுக்குள்ள நம்ம போக முன்னே வந்து இருப்பாராம். இது உண்மை. காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்? என் பிள்ளை பாவத்தை விட்டுட்டானே, என் பிள்ளைக்கு புராண அழிவிலிருந்து விடுவிச்சிட்டேனே, என் பிள்ளை என்னோடு வந்துட்டானே அப்படி சொல்லுவார். மனதுருகும்படி எழுந்திருப்பார். என்ன வேணும் என் பிள்ளைக்குன்னு கேட்பாராம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராயின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமாம், பாவத்துக்காக ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அழுதுட்டு இருக்காதங்க. கல்வாரிக்கு ஓடிவாங்க.
பாவத்திலே வெற்றி எடுக்கும்படியாய் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் அது ஜீவிக்கிறது, அது உயிரோடு இருக்கிறது, அது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் அது கழுவுகிறது அல்லவா? ஓடிவா. இதை பார்க்கிற என் தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் முதியோர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், யாரோ ஒருவராக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் சின்ன பிள்ளையில வாலிபத்தில் பாவம் செய்தனே, அதை மன்னிப்பதற்கு அவர் தயவு இருத்தவர். ஓடி வாருங்கள், கல்வாரிக்கு ஓடி வாருங்கள். என் ஜனங்கள், நீங்களாம் நன்மை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் கல்வாரிக்கு சென்றார். முள்முடி சூட்டப்பட்டார், மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்துக்குள்ளாய் கடந்து சென்றார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஓடி வாருங்கள், உங்களுடைய பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன் அப்படி சொல்லுங்க, கதறுங்க, ஒரு தாவீதை போல கதறுங்க, கதறுங்க. ஆண்டவர்கிட்ட என் பாவத்தை மன்னியும், ஐயோ என் அக்கிரமம், என் வார்த்தை, என் பார்வை, என் இச்சை, தவறாய் பார்த்தது, தவறாய் பேசினது, இரட்டை வார்த்தையை பேசின எல்லா காரியங்களையும் கல்வாரிக்கு கொண்டு வருகிறேன் என்று பாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நான் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ மை காட், இந்த வார்த்தை எப்படி நிறைவேறட்டும் ஐயா. என் ஜனத்துக்கு பாவத்திலிருந்து வெற்றி தருவீராக. எல்லா பாவங்களும், ஒட்டி இருக்கிற பாவங்கள், உணர்வில் இருக்கிற அசுத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என் ஜனங்களை விட்டு வெளியேறட்டும் என்று கல்வாரி ரத்தம் பிள்ளைகள் மீது, பெற்றோர்கள் மீது விழட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. விழட்டும், எல்லா வாலிபர்கள் மேலே விழட்டும். அப்பா, என் ஜனங்களுக்கு நன்மை நான் புதிய வாழ்க்கை தொடங்கும்படி கொடுப்பீராங்க. புதிய நன்மைகள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய பிளஸ்ஸிங். கழுகுக்கு சமானமாய் புதிய கிருபை, புதிய பலன், புதிய பலன், புதிய பலன் இவர்களை ஆட்கொள்ளுவதாக, ஆட்கொள்ளுவதாக. கிருபை இவர்கள் மேலே இறங்கிக் கொண்டே இருப்பதாக. பாவம் இனி செய்யாதபடி, பாவம் இனி செய்யாதேன்னு சொன்னி, பாவம் இனி செய்யாதே என்று சொன்னி, இந்த கட்டளை ஒவ்வொருவர் நெற்றிலும் எழுதப்படட்டும். நன்றி அப்பா. இனி பாவம் நாங்கள் செய்யக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடாது. நன்றி அப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும். நாங்கள் வரும் முன்னே காத்திருக்கிற தெய்வம். எங்கள் ஜெப வேளையில் அசால்ட்டாக இருக்காதபடி, எங்கள் டைமுக்கு எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி, எங்கள் ராஜா வந்துட்டாரு சொல்லி, எங்கள் டேடி வந்துட்டாங்கன்னு சொல்லி என் பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படியிடுவார்களாக. மனதுருகும்படி எழுந்திருக்கிறேன் அன்பு தெய்வம். நாங்கள் வரும் முன்னே காத்திருக்கிற தெய்வம், பிளஸ்ஸிங்கை கொடுக்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 18, 19 நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுத்து என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைக்காய் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனார்களோ, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவுடன் அந்த நன்மை பரலோகத்தின் வாசல்கள் இருந்து அப்படி எல்லா வீடுகளுக்கும் இறங்கி வருவதாக, வருவதாக, பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதி, காத்துக்கொள், நன்மைகள் அனுபவிக்கட்டும். எல்லா நன்மைகள், என்னென்ன நன்மைக்காய் அழுது கதறி வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா நன்மைகளும் இவர்களை வந்து சேருவதாக. எல்லா நன்மைகளும் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கப்பா, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. எல்லா நன்மைகளும் என் ஜனத்துக்கு வந்து இறங்குவதாக. ஆசீர்வதி, பெற்றுக்கொள்வார்களாக. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.